எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம்குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் இப்போ பூண்டு குழம்பு வச்சு காமிச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அது பார்க்கும்போதே நாக்கில் எல்லாம் எச்சில் வருது, ஜலம் வருது மேடம் அப்படின்னு இன்னொரு அம்மா கமெண்ட் போட்டிருந்தாங்க. செஞ்சு சுட சுட சாதத்தில் போட்டு அவரைக்காய் பொரியல் வச்சு என் குழந்தைக்கு ஊட்டி விட்டேன் பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் என் குழந்தை நல்லா சாப்பிட்ருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேடம் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. நிறைய பேரும் பாராட்டியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு விதமான குழம்பு வைக்கணும். அதனால வத்த குழம்பு செஞ்சு காமிங்க, எங்ககிட்ட பாரம்பரியமா ட்ரெடிஷ்னலா எப்படி இருக்கும் அப்படின்னு செஞ்சு காமிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? மணத்தக்காளி வத்தல் 3 டீஸ்பூன், சுண்டக்காய் வத்தல் 1.5 டீஸ்பூன், அப்பளம் 2, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், முழு மல்லி 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பச்சரிசி 1 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் 8, கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், புளி 1 எலுமிச்சை அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. அதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க இதில் என்ன மணத்தக்காளி வத்தலும் இவங்க சேர்க்குறாங்க, சுண்டக்காய் வத்தலும் சேர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு 2 வத்தலும் உங்களுக்கு சேர்த்து நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேங்க. அது எப்படின்னு பாருங்கள். 2 வத்தலும் பார்த்தீங்கன்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு இல்லை வாய்ப்புண்ணு இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட பார்த்தீங்கன்னா அந்த புண்ணெல்லாம் ஆறிடும். பொதுவாகவே மணத்தக்காளி கீரை இருக்கு இல்லைங்களா, வாய்ப்புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது, அல்சருக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வாயில் பச்சையாகவே போட்டு மென்று அந்த ஜூஸை மென்று விழுங்கிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை செஞ்சு பாருங்களேன். நீங்கள் வாய்ப்புண்ணு காலையில் இருந்துச்சுன்னா சாயந்தரம் அந்த வாய்ப்புண்ணு இல்லாமே போயிருங்க. இதெல்லாம் இயற்கை வைத்தியம். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு இது சாப்பிடணுமே. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இழைக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை செய்யலாம், இதுன்னு எக்ஸசைஸ் பண்ணலான்றது இல்லாமல் இழைக்கிறது கூட சாப்பாட்லேயே ஏதாவது இழைப்பு இருக்குமான்னு தான் கேட்குறாங்க. இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ பாருங்கள், பேன் சூடாயிருச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் இந்த மணத்தக்காளி வத்தல் போட்டு வறுக்கிறேன். நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கணுங்க. உங்களுக்கே வறுக்கும்போது ஒரு நல்ல மனம் வரும், அது காமிச்சு கொடுக்கும் சரியான பதத்தில் வந்துருச்சான்னு. பாருங்க, இப்போ சரியான பதத்தில் வறுத்துட்டேங்க. இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இருத்தி எடுத்துக்கலாம். பாருங்க, வறுத்தது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேங்க, நான் இதே எண்ணெயில் கொஞ்சம் இருக்குது, அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காய் வத்தல் போட்டுக்கிறேங்க. சுண்டக்காய் வத்தல் மட்டும் கொஞ்சம் கருப்பு நிறம் ஆகணுங்க வறுக்கும்போது. இப்போ பாருங்கள், டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்ல டார்க் ப்ரௌன் ஆகணுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த சுண்டக்காய் வத்தலில் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு நல்லா தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்றோன்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போது ஒவ்வொரு பொருளாக இந்த மிளகா வத்தல் போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க, கடலைப்பருப்பு, இது 3ஐயும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேஸ் வறுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மல்லி, வெந்தயம், சீரகம், புளி, உப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாங்க. இப்போது அடுப்பு அணைச்சிட்றேங்க. பாருங்கள், நல்லா செவக்க வறுத்தாச்சு. எல்லாத்தையும் இறக்கி வச்சுங்க. கொஞ்சம் ஆற விட்டு லேசான சூடாக இருக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணுங்க. ஏன்னா பெருங்காயத்தூள் நம்ம முன்னாடியே சேர்த்தோம்னா கசக்கும். அதனால் இப்போ பாருங்கள், பெருங்காயத்தூளை நான் சேர்த்து இதில் ஒரு பெரட்டுறேங்க.
லேசாக சூடு இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சதை பார்க்கலாம். நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள், நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் நல்லெண்ணெய் நல்லாவே ஊற்றலாம். கொஞ்சம் வத்த குழம்புக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வத்த குழம்புல மேலே நல்லெண்ணெய்லாம் அப்படியே நிற்கும், தடவலான்னு நிற்கும் இல்லையா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பொதுவாகவே வந்து சாதத்தில் இல்லை தனியாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம், குழம்பு ஊற்றிட்டு. இது வந்து அதில் இருக்கிற எண்ணெயே போடுங்க. பாருங்கள், கொஞ்சம் தாராளமாகவே விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் என்ன பண்ணலாங்க, நம்ம இந்த சுண்டை வத்தல் இருக்கு இல்லையா, இந்த சுண்டை வத்தலை கொஞ்சம் குறைன்னு ஒரே ஒரு சுற்றணுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், சுண்டை வத்தல் நம்ம வந்து ஒரு சுற்றுனதில் இப்படி குறைன்னு அரைச்சி தனியாக வச்சுருக்கோம். இதையும் இப்படி தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம அதில் வந்து இந்த கடுகை போட்டு தாளிச்சிடலாம். கடுகு வெடிச்சிருச்சுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாங்க மிக்ஸி ஜாரை. அதில் இருக்கிற எல்லா அந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடணும். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்தது உப்பு, ஏற்கனவே கொஞ்சம் போட்டு நான் அரைச்சிருக்கேன் புளி கூட சேர்த்து. இப்போ பாருங்கள், இன்னும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கமகமான மனம் இப்போவே வருதுங்க, இன்னும் கொதிச்சா ஆஹா. இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த மணத்தக்காளி வத்தல் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டுக்கலாங்க. மணத்தக்காளி வத்தலில் அந்த துவர்ப்பு இருக்காது அதிகமாக, அது வந்து அப்படியே மென்று கூட சாப்பிட்றலாங்க. இந்த சுண்டக்காய் வத்தல் எதுக்காக நான் அரைச்சேன்னா, இந்த குழந்தைங்க வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னா இந்த சுண்டக்காய் வத்தலை சாப்பிடுன்னு சொன்னால் முழுசாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் அதை அரைச்சி போட்டால் டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், குழம்புக்கு என்னமோ கருப்பாக அங்கங்கே தெரியுதுன்னு சொல்லி டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்க வந்து சாப்பிடவும் செய்வாங்க. அதுக்காக போட்டேன். இப்போ அரிசி அரைச்சி போட்டிருக்கோம், நம்ம உளுந்தும் போட்டதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து திக்காயிரும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்சர் பார்த்தீங்களா, அங்கங்கே இந்த மணத்தக்காளி வத்தல் முழுசாக இருக்குது. அதில் என்ன, அதாவது புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு அது என்ன தான் அரைச்சி போட்டிருப்பாங்க உள்ளர அப்படின்னு சொல்லிட்டு யோசனை தோணும். நம்ம சுண்டக்காய் வத்தல் தான் அரைச்சி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது மூடி வச்சிடலாங்க. இப்போ குழம்பு என்ன பதத்தில் இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு நான் சொன்ன மாதிரி இந்த மணத்தக்காளி உருண்டை இருக்குல்ல, அங்கங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகான கலர், அந்த வத்த குழம்பு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கலர். இந்த அப்பளம் வந்து இன்னும் கொஞ்சம் சுவை சேர்க்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்பளம் போட மாட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து அப்பளம் போடுவாங்க. இது நம்ம வந்து பச்சை அப்பளம் அப்படியே வந்து பிச்சு போட்டுருணுங்க. இதுக்குள்ளே அப்பளம் பிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அது வேகணும் இல்லை, அதனால் ஒரு 2 நிமிஷம் இன்னும் மூடி வச்சிடலாம். அப்பளம் சேர்த்த பின்னாடி அப்பளம் இந்நேரம் வெந்திருக்கும். வாவ், அடாடாடாடாடா, என்ன அது பாரம்பரிய வத்த குழம்பு. நிறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அடாடாடா. அடுப்பு அணைச்சிட்றேங்க, ஆயிடுச்சு. இது சரியான பதத்தில் இருக்குது பாருங்கள். அப்பளம் போட்டேன்ல குழம்புல, பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சாதம் எடுத்துக்கிட்டேன், அதில் கொஞ்சம் குழம்புட்டு சாப்பிட்டு நான் முதல் டேஸ்ட் பார்த்துட்றேங்க. இங்கே பாருங்கள், அப்பளம் போட்டு ஆஹா, உங்களுக்கு கட்டாயம் டெம்ப்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், உப்பு போடாமல் தயிர் சாதம் வச்சுங்க, இது பக்கத்தில் வச்சு தொட்டு சாப்பிட்டா ஆஹா ரொம்ப நல்லாயிருக்கும். பிரமாதமாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கட்டாயம் நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த எண்ணெய் உங்களுக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் அந்த துவர்ப்பு, அந்த சுண்டக்காய் வத்தல் வந்து துவர்ப்பு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், லைட்டாக இருக்குது. அப்படி பிடிக்கலைன்னா அதை வந்து தவிர்த்துக்கலாம். நான் இதுக்கு மேலே இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டேன்னா நீங்கள்லாம் என்ன சமைச்சிட்டு இருப்பீங்க, இவங்க சமைச்சு இவங்களே சாப்பிட்டுக்கிறாங்களே நம்மளை பார்க்க வச்சு அப்படின்னு நினைப்பீங்க.
சரி, நீங்களும் செஞ்சு பாருங்க, நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சமையல் நிகழ்ச்சிகள், ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், அப்புறம் எங்களுடைய பழமொழி கதைகள், அப்புறம் எங்களுடைய பாடல்கள் எல்லாமே தேவைப்படுமே. ஆனால் நீங்கள்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க. அனிதா புஷ்பானம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தும் போது பக்கத்துலேயே பெல் ஐக்கான் பட்டன் ஒன்று காமிக்கும், அதையும் அழுத்தி விடுங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா நான் என்ன பதிவுகள் நாங்கள் போடுறோமோ அதெல்லாம் உங்களுடைய கவனத்துக்கு வந்து சேரும். சரி, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு போங்க. அங்கே வந்து எங்களுடைய யூடியூப் லிங்க் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா என்னென்ன இது வரைக்கும் நாங்கள் போட்டோமோ பதிவுகள் அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க. சரி, மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.